மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அது சரி, உனக்கு என் மேல கோவம் இருக்கலாம். ஆனா அதுக்கு வாசலுக்கு வந்து நின்னவள வான் இப்படி கூப்பிடாம இருக்கலாமா? வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? இப்ப நான் திரும்பி போயிடுவேன். ஆனா அது உனக்கு நல்லது இல்லல்ல. சரி, நானே உள்ள வரேன். வாங்க வாங்க, வா மல்லி வா. இதுதான் உங்க அரண்மனையா? ஆமா, உட்காரத்துக்கு ஒரு நல்ல சோஃபா கூட கிடையாதா? ஃபேன் ஓடுமா? ஆமா, கிச்சன் எந்த பக்கம்? ஓ, அங்கேயா? ஏய், எங்க போற? நில்லு. விடு. இதுதான் உங்க அரண்மனையோட கிச்சனோ? இதென்ன காஃபி பவுடரா? ஒண்ணுமே இல்ல. காஃபி பவுடர் இல்ல. என் தம்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரீமியம் ஏலக்காய் டீ குடிக்கிற ஆளு. அது சரி, டீ தூளே இங்க இல்லையா? இதுல ஏலக்காய் வேற. இது என்ன? இதுலயும் ஒண்ணும் இல்லையா? அட, இதுலயும் ஒண்ணும் இல்ல. என்ன நீ எல்லாம் காலி டப்பாவா வச்சிருக்க? இந்த துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு ஒண்ணும் இல்லையா? இதென்ன? ஐயோ, பணியாரம் செஞ்சிருக்கீங்க போல இருக்கு. ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா? பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கிறத வச்சு சமாளிக்கிற போல. எதுவும் இல்ல. ஆமா மல்லி, ஏதோ ஒரு பாடத்துல புருஷன் பெரிய கம்பெனி எல்லாம் வச்சிருப்பான், பொண்டாட்டி ஒரே பாட்டுல கலெக்டர் ஆயிடுவா. அப்ப ஏதோ ஒரு பாட்டு கூட வருமே. அதெல்லாம் விடு. அப்போ புருஷன் பெரிய பிசினஸ் மேன் ஆகி நீ பெரிய கலெக்டர் ஆயிடுவ, அப்படிதானே? ஆமாண்டி, நான் கலெக்டர் தான். திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வர்ற மாதிரி உன் பாட்டுக்கு வந்துட்டே இருக்க. அடுத்தவங்க வீட்டு கிச்சனுக்குள்ள வந்து எல்லாத்தையும் திறந்து பாக்குறியே, கொஞ்சம் கூட டீசன்ஸே கிடையாது உனக்கு. முதல்ல வெளியே போ. என்ன அவமானப்படுத்துறியா மல்லி? என் தம்பி பாவம் இங்க என்ன கஷ்டப்படுறான்னு ஃபீலிங்ல பாக்க வந்தா இப்படி எடுத்தெறிஞ்சு பேசலாமா? சோ சேட். ஏதாவது 5-10 கை செலவுக்கு தூக்கி போட்டுட்டு போலான்னு நினைச்சேன். ஏய், இங்க பாரு, உன் 5-10 யாராச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவு. அப்பவாது உன் பாவம் எல்லாம் கழியட்டும். கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள நீயே வெளியே போயிடு. அதான் உனக்கு நல்லது. இல்லனா அசிங்கப்பட்டுதான் இங்க இருந்து போவ. போறேன் மல்லி, இங்கே வா தங்கிட போறேன். மனுஷன் இருப்பானா இந்த வீட்ல? நீங்க தான் எங்களை துரத்தி விட்டீங்கல, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? ஏய், என்ன சின்ன கொடுக்கு, வாய மூடிட்டு நிக்கணும். அச்சச்சோ, ச்சே மல்லி, உன்னை பார்க்க வர அவசரத்துல ஸ்வீட் கூட வாங்காம வந்துட்டேன் பாத்தியா? சரி சரி, ஸ்வீட் வாங்கிட்டு வரலன்னு தப்பா எடுத்துக்காத. நான் உனக்கு கொண்டு வந்திருக்கிற நியூஸே ஸ்வீட்டான நியூஸ் தான். அதனால அதுக்கு மேல ஒரு ஸ்வீட் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். உன் வாயில இருந்து ஒரு விஷயம் வந்தா அது எப்படி ஸ்வீட்டான விஷயமா இருக்கும்? நீயே விஷமாச்சே. உனக்கு வேணா விஷமா இருக்கலாம், எனக்கு ஆனா அது ஸ்வீட்டான விஷயம்தான். என்னன்னு தெரியுமா? அன்னைக்கு என்னமோ பெருசா பேசுனியே, என் புருஷன் திருடாம யாரையும் ஏமாத்தாம கஷ்டப்பட்டு உழைச்சு குடும்பத்தை காப்பாத்துறாருன்னு ரொம்ப பெருமையாலாம் பேசுனியே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இனிமே அப்படி கஷ்டப்பட்டெல்லாம் உங்க குடும்பத்தை காப்பாத்த வேண்டாம். ஆமா மல்லி, உன் புருஷன் ஏதோ கஸ்டமரோட நகைய திருடிட்டானா. கெரேஜ்ல இருந்த முதலாளி நீ வேலை செஞ்சது போதும்பா அப்படின்னு அடிச்சு துரத்திட்டாரா.
என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அவரையே திருட போறாரு? அவர் அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது. அது உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆனா அங்க கையும் களவுமா மாட்டிருக்கானே உன் புருஷன். அவர் திருடன்னு நீ நடுத்தெருவுல கூவி கூவி சொன்னா கூட எடுபடாது. அவர் பட்னி கிடந்து செத்தாலும் சாவாரே தவிர உன்ன மாதிரி மத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு எந்த சூழ்நிலையிலையும் அப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய மாட்டாரு. நீ சொன்னது கரெக்ட் தான். அவன் எடுக்கலதான். ஆனா செட் பண்ணி திருட்டு பழிய போட்டது நான் தானே. என்னோட ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் வேற லெவல்ல இருக்குல்ல. பாவி, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அச்சச்சோ, இந்த மாதிரிலாம் நிறைய சாபம் கேட்டுட்ட மல்லி. ஆனா வேஸ்ட், எதுவுமே பலிக்கிறது இல்ல. பாத்தியா, நான் நல்லா இருக்கேன். இப்ப எதுக்கு நான் வீடு தேடி வந்து இதெல்லாம் சொன்னேன்னு தெரியுமா? உன் புருஷனே நேரா வீட்டுக்கு வந்து வேலை போயிடுச்சுன்னு சொல்லுவான்னு நீ நினைக்கிற? சான்ஸே இல்ல, சொல்ல மாட்டான். அவன் என்னமோ ஆஹா ஓஹோன்னு பில்டப்லாம் கொடுத்து சமாளிச்சுட்டு போயிடுவான். அதான் என்னால முடிஞ்சது நானே வந்து சொல்றேன். அவன் வேலையில இருந்து இப்ப வருவான். அப்படியே பெருசா என்னமோ வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி நடிப்பான். இப்பதான் உனக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப அவன் கிட்ட துக்கம் விசாரிக்கிற அழக நேர்ல கண் குளிர பாத்துட்டு போலான்னு வந்தேன். அடியே ராஜேஸ்வரி, எங்களை பிடிச்ச பீட ஒழிஞ்சது. இனிமேலாச்சும் நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இங்க வந்து உன் வேலையை காட்டுறியா? இரு இரு, இனிமே இந்த பக்கம் நீ தலை வச்சு படுக்க முடியாத அளவுக்கு நான் பண்றேன். வரேன். என்ன மல்லி, கேரேஜ்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க, நேரா இந்த வீட்டுக்கு வருவானா? இல்ல பார்க்கு அது இதுன்னு எங்கேயாவது படுத்து எந்திரிச்சு தனியா நல்லா அழுதுட்டு சாயந்தரமா அப்படியே வேலைக்கு போயிட்டு வர மாதிரி வர போறானா? வாங்க வாங்க, என் பிள்ளைய நோகடிக்கிற. வரேன் இரு. இருக்குடி உனக்கு. அட வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. அவதான் அவதான், நான் சொன்னல. உள்ள வாங்க போலாம். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. வா. வாங்க வாங்க வாங்க. ஏய் சாரதா, பாக்கியம், நான் சொல்லல அந்த திருட்டு பொம்பளை இவதானே. என்ன புரணி சொல்றீங்க? எங்க மாமியாரை ஏமாத்தி பட்டுப்புடவையில திருடிட்டு போனவ இவதானா? ஆமா பாக்கியம், இவளுக்கு இதே வேலைதான். கவரிங் நகையெல்லாம் மாட்டிட்டு வர வேண்டியது, சேல்ஸ் கேர்ள் மாதிரி வர வேண்டியது, வந்த வரைக்கும் லாபம்னு திருடிட்டு போயிடுறது. பாத்துட்டு இருக்கீங்களே, ரெண்டு குடுத்தா தானே. இவளுக்கு குடுக்கற அடியில இனிமே எவளுமே இந்த பக்கமே வரவே கூடாது. இந்தாடி குடி குர்ரி. ஏய், ஹலோ, என்ன பண்ண போறீங்க? உனக்கு அர்ச்சனை பண்ண போறோம். ஹலோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒன்னும் திருடி கிடையாது. என்ன யாருன்னு தெரியாம வந்துட்டீங்க. நான் மல்லி கூட பேச வந்தேன். ஏய் திருடி திருடி எப்படி பேசுறா பாத்தீங்களா? என் பொண்ணு பேரு மல்லின்னு அக்கம் பக்கத்துல கேட்டு விசாரிச்சுட்டு அப்படியே தெரிஞ்சவ மாதிரி ஆக்ட் குடுக்குறா. முதல்ல அடிச்சு துரத்துங்க அவளை. ஏய், என்ன நீங்க? வாடிங்க. அவங்க போய் சொல்றாங்க. நான் திருட வரல. நீங்க சொல்றத கேளுங்க. என்ன விடுங்க. சொல்றேன்ல, விடுங்க. நான் திருட வரல. ஏய் ஓடி வா. என்ன முறைக்கிற? அப்படியே ஒரு ரெண்டு கண்ணி நோண்டி வெளியே எடுத்துருவேன். இனிமே என் வீட்டு பக்கம் வந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கூட்டிட்டு போங்கம்மா. வா. இனிமே இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. அப்பா, ஏய் என்ன பிள்ளை, நீ எதுக்காக இப்ப அழுவுற? அவ இனிமே இந்த பக்கம் வரவே மாட்டா.
நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படாத. அதில்ல பெரியம்மா, அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களாம். அவ சொன்னதை நானும் வாசல்ல நின்னு கேட்ட மல்லி. திருட்டு பட்டம் கட்டி அவரை அங்கிருந்து துரத்து விட்டுருக்கா பெரியம்மா. அவரை எவ்வளவு துடிச்சிருப்பாரு. என்னால அதை தாங்கிக்க முடியல பெரியம்மா. இப்படி ஒரு அவமானம் எல்லாம் அவருக்கு இந்த ஜென்மத்துல வரவே கூடாது பெரியம்மா. அந்த மனுஷனோட திறமைக்கு நிச்சயமா வேற வேலை கிடைக்கும். பாவம் பெரியம்மா, அவரு வேலை இப்போ பிரச்சனை இல்ல. அவரு வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இப்ப அவர் இருக்கிற நிலைமை என்ன? ஒரே நாள்ல இப்படி ஒரு நிலைமைய எந்த மனுஷன் ஏத்துக்க முடியும்? அவர் இடத்துல இன்னொருத்த இருந்தானா உயிரோட கூட இருந்திருக்க மாட்டான். அவர் இதுக்கு பிறகு உயிரோட இருக்காருன்னா அதுக்கு ஒரே காரணம் வெண்பாதான். ஏய் மல்லி மல்லி, வெண்பா மட்டும்லாம் சொல்லாத. அதுக்கு காரணம் நீயும் தான். நீ அவருக்கு கொடுத்த நம்பிக்கை, ஆதரவு, இது எல்லாமே தான் மாப்பிள்ளை தம்பிய எப்பவுமே தப்பான முடிவை நோக்கி தள்ளல. அதுதான் உண்மை. எனக்கு எதுவுமே புரியல பெரியம்மா. இந்த வாழ்க்கையை வாழறதுக்கே அவர் இன்னும் தயாராகல. அப்படி இருக்கும்போது அவர் அனுபவிக்கிறதெல்லாம் போதாதுன்னு இவ தேடி தேடி வந்து அவருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காளே. அவளுக்கு என்னதான் வேணுமா பெரியம்மா? அவ ஆசைப்பட்ட சொத்தும் கிடைச்சிருச்சு. அதை வச்சுக்கிட்டு அழ வேண்டியது தானே. எதுக்கு பெரியம்மா இன்னும் அவரை சாவடிக்கிறா? அவ பாம்பு. அவ செத்ததுக்கு அப்புறமும் கொத்துவா. அவளை என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். நீ கவலைப்படாத புள்ள. இத பார், பெருசா எதையும் மனசுல வச்சு குழப்பிக்காத. மாப்பிள்ளை தம்பி ஒருவேளை இப்ப வீட்டுக்கு வரலாம். அவரா ஏதாவது சொன்னாருன்னா நீ அவரை சமாதானப்படுத்து. இல்லன்னா அப்படியே விட்டுரு. அவ இங்க வந்ததாவோ உனக்கு விஷயம் தெரிஞ்சதாவோ நீ எதையுமே காட்டிக்க வேணாம். புரிஞ்சுதா? சரி பெரியம்மா. வெண்பா குட்டி, நீயும் அப்பா கிட்ட இங்க நடந்ததை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது. எப்பவும் போல சாதாரணமா இரு. டாடா பாவம் இல்லையா? சரி பிக் பாட்டி. சரி வா வா. வெண்பா. ஐ டாடா வாங்க. பேக் கொடுங்க டாடா. வெண்பா, நான் உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலடா. எதுவுமே கேட்கல டாடா. என்னங்க, சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். டாடா போங்க, போய் முகம் கை கால்லாம் வாஷ் பண்ணிட்டு வாங்க. வெண்பா குட்டி, டாடாக்கு டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க, அலுப்பா இருந்தா சுடு தண்ணி வைக்கட்டுமா? உடம்பு வலி குறையும். இல்ல மல்லி, அதெல்லாம் வேண்டாம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். டிஃபன் ஆறிடும். போங்க டாடா, போய் ஃப்ரெஷ் ஆகி சீக்கிரம் வாங்க. சரி. வாங்க உட்காருங்க. மல்லி, உன்கிட்ட பேசணும்னு. அட என்னங்க நீங்க, முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். சாப்பிடுங்க டாடா. என்ன மல்லி, இன்னைக்கு எதுவும் விசேஷமா? நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடுங்க. மல்லி. மல்லி, உன்கிட்ட பேசணும் மல்லி. சாப்பிடுறப்ப பேசக்கூடாதுல்ல வெண்பா? யாயா, சாப்பிட்ட அப்புறமா விடிய விடிய பேசுங்க. யார் வேணாங்கிறாங்க? அது சாப்பிடுங்க, சாப்பிடு. கை கழுவிட்டு தொடச்சிடணும். தொடச்சிட்டா அவ்வளவுதாங்க. இப்ப நான் சாப்பிட்டு கை கழுவுனத பத்தி பேசல. இப்ப என்ன,
வேலை போயிடுச்சு அவ்வளவுதானே. ஏய், உனக்கு எப்படி? இப்ப கை கழுவி தொடச்சிங்க பாருங்க, அதே மாதிரி நடந்தத மனசை விட்டு தொடச்சிருங்க. இல்ல மல்லி, அது வந்து இங்க பாருங்க, இந்த வேலையை எப்படா விடுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப நல்லதா போச்சு. இப்படி நடக்கலன்னா நீங்க எப்படி இந்த வேலையை விடுவீங்க? விடுங்க, வேலை தானே போச்சு, அவ்வளவுதானே. இந்த நிலைமையில நமக்கு அந்த வேலை தானே சாப்பாடெல்லாம் போட்டுச்சு. இல்லன்னு சொல்லலங்க. உங்க தகுதிக்கு அந்த அழுக்குக்குள்ள தூசிக்குள்ள எண்ணெய்க்கும் தூசுக்கும் இடையில வேலை பாக்குற ஆளா? இவ்ளோ சீக்கிரமா அங்கிருந்து விடுதலை கிடைச்சதுக்கு உங்க அக்காக்கு நன்றி தான் சொல்லணும். இல்ல மல்லி, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? இந்த வேலையை பத்தி நல்லா தானே சொன்ன. ஆமா சொன்னேன். அன்னைக்கு என்ன சமாதானப்படுத்திக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ இந்த நிமிஷம் நான் மனசார சொல்றேன், போகட்டுங்க. நீங்க வேலையை இழக்கல, அந்த வேலை தான் உங்களை இழந்துருச்சு. எவ்வளவு நாள் தான் இவ்ளோ குறைஞ்ச சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பீங்க? அதுக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க இல்லையா? நீங்க வேணும்னா பாருங்க, ஒரு பெரிய கம்பெனில நல்ல சம்பளத்துக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீ இவ்ளோ ஈஸியா சொல்ற மல்லி, அதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா அதெல்லாம் நடக்கணுமே. எவ்வளவு மன கஷ்டம் இருந்தா நீ எனக்கு இவ்ளோ ஆதரவா பேசுவ. என்னோட சொத்தை எடுத்தது மட்டும் இல்லாம நான் ஒரு ஃப்ராடுன்னு கூட பிறந்தவளே சொல்றப்போ யாரு மல்லி நம்பாம இருப்பாங்க? நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா பாசத்துக்காக ஏங்கினவன். என் அக்கா எனக்கு அம்மாவா இருக்க முடியும்னு நான் நம்பினேன். ஆனா அவ அப்படி நடந்துக்கல. அவள அக்கான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா அந்த இடத்துல இருந்து நீதான் நிறைய நேரம் ஒரு அம்மாவா, ஒரு ஃப்ரெண்டா என் கூடவே இருந்த ஆறுதல் சொல்ற. ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. விடுங்க, இதுக்கு போய் ஏன் கண் கலங்குறீங்க? இன்னைக்கு தேதியில இந்த உலகத்துல காசு இல்லாதவங்க வறுமையில இருக்கிறவங்க கிடையாது. அன்பு செலுத்த முடியாதவங்க, பாசத்தை வெளிப்படுத்த தெரியாதவங்க தான் வறுமையில இருக்கிறாங்க. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க தான் பெரிய பணக்காரன். சொல்லிக்கலாம், ஆனா பிராக்டிகலா எவ்வளவு பிரச்சனை பாரு. ஒவ்வொரு கம்பெனிலையும் போய் நான் என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? இல்ல கம்பெனிக்காரங்களுக்கு இதான் வேலையா? என்ன விட்டா அவங்களுக்கு எத்தனையோ பேர் கிடைப்பாங்க. எதுக்கு ரிஸ்க்னு என்ன அவாய்ட் பண்ண தான் பாப்பாங்க. சரி வாங்க. இல்ல வெண்பாக்கு இதெல்லாம் தெரியும். எப்படி? அத விடுங்க, வாங்க. டாடா, இன்னைக்கு நான் 4 பணியாரம் சாப்பிட்டேன். அப்புறம் டிஃபன், பால் எல்லாமே சாப்பிட்டேன். வெரி குட் கேர்ள். என்னங்க, இந்தாங்க. என்ன இது? பெரியம்மா கொடுத்தாங்க. இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போக சொன்னாங்க. என்ன மல்லி புரியாம பேசுற? நான் தான் என்ன ப்ராப்ளம்னு சொன்னேன்ல. இங்க பாருங்க, பெரியம்மா அந்த கம்பெனிக்கு ஹவுஸ் கீப்பிங் கேட்டரிங் ஆர்டர் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு அங்க நல்ல பேர் இருக்கு. அதை ஏன் கெடுத்துக்கணும்னு கேக்குறேன். ஏங்க இப்படி பேசுறீங்க? பெரியம்மா உங்களை பத்தி அங்க டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்ப வேணாலும் இன்டர்வியூக்கு வர சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? இவ்வளவு சீக்கிரமா எப்படி? இன்னைக்கு கொடுக்கல, முன்னாடியே கொடுத்துட்டாங்க. சரியான சந்தர்ப்பம் வரட்டும்னு காத்திருந்தேன். தைரியமா போங்க, நல்லதே நடக்கும். முன்னாடியே கொடுத்திருப்பேன். ஓ ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு போகணுமான்னு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது இல்லையா? அதான். மல்லி இந்த பாரு, ஏன் உன்னை தப்பா எடுத்துக்க போறேன்? முன்னாடியே உரிமையா என்கிட்ட இதை கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு உதவி செய்யறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு இல்லையா? இதுல எதுக்கு உனக்கு இவ்வளவு தயக்கம்? கொடு.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.